ஸோ இதுதான் பேலன்சிங் கண்டிஷன். நீங்கள் வந்து இந்த பேட்டரியும் கேலோமீட்டரும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் எந்த ஒரு சேஞ்சுமே இதில் வராது. ஏன்னா பேலன்சிங் கண்டிஷன் இஸ் unaffected. Why? Because the balancing condition depends only on the value of the 4 resistors in the network and not on the position of the battery and the galvanometer. So battery and the galvanometer depend பண்ணி இல்லை, இந்த ஃபார்முலா அது இல்லவே இல்லை. இந்த ஃபார்முலா 4 ரெசிஸ்டர் தான் இருக்கு. அதனால நீங்க அதை சேஞ்ச் பண்ணாலும் எந்த யூஸும் இல்லை. பேலன்சிங் கண்டிஷன் மாறாது. இதான் அதோட ஆன்சர். சரி, இப்போ கேலோமீட்டர்ல கரண்ட் போகுமா போகாதா? போன வாட்டி நான் சொன்னேன் மிடில் இருக்கும்போது கரண்ட் போகாது அப்படின்னு. இப்பயும் கேலோமீட்டர்ல கரண்ட் போகாது. ஏன்னா இப்பயும் அது பேலன்ஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ there won't be any current in the galvanometer. So the bridge remains balanced. There is no current through the galvanometer. பத்மேஷ் சொல்லு. எஸ் சார், கூப்பிட்டீங்களா? என்ன என்ன ஹேண்ட் ரைஸ் பண்ண முடிச்சிட்டியா? ஹேண்ட் ரைஸ் பண்ணி டவுட் இருக்கா? நோ டவுட் சார். ஓகே. யாராவது ஃபினிஷ் பண்ணாம இருக்கீங்களா? இது லேட்டஸ்ட் சாம்பிள் பேப்பர், சிபிஎஸ்இ ரிலீஸ் பண்ணது 2025. கொஸ்டின் நம்பர் 24. இந்த சாப்டர் நடத்தலைன்னா கூட நீங்கள் இதை கற்றுக்கலாம். ஒருவேளை நான் நடத்தாத சாப்டர் இருந்துச்சுன்னா. நியூக்ளியை பண்ணல, நம்ம இன்னும் செமிகண்டக்டர் பண்ணல. பட் நடத்தலைனாலும் நீங்கள் அப்படியே இதுலேருந்து கற்றுக்கோங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. அது வந்து நியூக்ளியிலேருந்து இருக்கு. ஸோ கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24. A fast moving neutron collides with nucleus of plutonium, thereby producing xenon and zirconium with the neutrons. Write the nuclear reaction அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்கேயே எழுதுறேன் அந்த நியூக்ளியர் ரியாக்ஷனை பாருங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா புளுட்டோனியம் அப்படின்றாங்க. ஸோ புளுட்டோனியம் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிடுங்க. புளுட்டோனியமோட சிம்பிள் வந்து Pu. உங்களுக்கு தெரியலன்னா அவங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புளுட்டோனியம் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க 94,239 அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொல்றாங்க ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான் கொலைட் வித் புளுட்டோனியம். ஸோ நியூட்ரான் வந்து இதை கொலைட் பண்ணுது. நியூட்ரான் வந்து N01, thereby producing xenon அப்படின்னு சொல்றாங்க. ஸோ xenonனை ப்ரொடியூஸ் பண்ணுது இது. xenonோட அட்டாமிக் அண்ட் மாஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க 54,134. பிளஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜிர்கோனியம் அதோட ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க ZR 4103. அப்புறம் அவங்க சொல்றாங்க வித் நியூட்ரான்ஸ் சொல்றாங்க. ஸோ நியூட்ரான்ஸும் இங்க எமிட் ஆகுது. ஸோ நியூட்ரானோட தான் கொலைட் பண்றாங்க, நியூட்ரான்ஸும் எமிட் ஆகுது.
இப்போ பாருங்க, இப்போ எத்தனை நியூட்ரான் எமிட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரைட் த நியூக்ளியர் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்றதுக்கு இதான் ஆன்சர். பட் நீங்க அந்த ஆன்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா புளுட்டோனியமோட மாஸ் நம்பர் வந்து 239, இங்க +1, அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 240 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் 240 வரணும். இது 134 103 எவ்வளவு ஆச்சு பாருங்க, 134 103. ஸோ 7 3 237. ஸோ 240 வரணும். அப்போனா இது கூட நான் 3 ஆட் பண்ணணும். அப்போ 3 நியூட்ரான் எனக்கு இங்க வந்திருக்கு, அதனால நான் இங்க 3ன்னு போடலாம். ஏன்னா மேல 1 இருக்குல்ல, 1 into 3 3. 134 plus 103, இது 3 into 1, 3 into 1 வந்து 3 இங்க ஆட் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னா 240 ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இதான் என்னோட நியூக்ளியர் ரியாக்ஷன். இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் அங்கே என்ன எழுதுறாங்க. ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, புளுட்டோனியம், கொஸ்டின் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் எழுதுறேன். plutonium 94-239 plus neutron gives xenon plus zirconium plus எத்தனை நியூட்ரான், 3 நியூட்ரான்ஸ். அது நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ 54 134, செகண்ட் வந்து 103 40. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டினோட ஆன்சருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் எழுதியாச்சு. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னது, புளுட்டோனியம் 94-239 plus neutron gives xenon plus zirconium Zr plus 3 neutron. அண்ட் அதெல்லாம் பார்த்து நீங்க எழுதிடுவீங்க. xenon என்ன, இதெல்லாம் xenon வந்து 54 134, zirconium வந்து 40 103. ஓகே, இது முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனிங்க, செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஃபைண்ட் த எனர்ஜி ரிலீஸ்ட் இன் த அபோவ் நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. எனர்ஜி ரிலீஸ்ட் இன் த அபோவ் நியூக்ளியர் ரியாக்ஷன். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ரியாக்ஷன்ஸ் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த ரியாக்ஷன்ல இது ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ், இது 3 ரைட் ஹேண்ட் சைட்ஸ். இப்போ நீங்க என்ன பண்ணா, இந்த சைடில் உள்ள மாஸ் பிளஸ் இந்த சைடில் உள்ள மாஸை நீங்க இதுல எவ்வளவு மாஸ் இருக்கு, எவ்வளவு மாஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட மாஸ் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. புளுட்டோனியம்க்கு எவ்வளோ அப்படின்னா 239 பாயிண்ட் கொடுத்துருவாங்களா. ஸோ அதை நான் இங்கே 239.052157 யூன்னு கொடுத்துருவாங்க. யூனா அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் லெவல்ல நீங்க வந்து மெஷர் பண்ணதுக்கு உள்ள யூனிட் தான் அட்டாமிக் மாஸ் யூனிட். எக்ஸாம்பிளுக்கு நீங்க அட்டாமிக் மாஸ் அதை மெஷர் பண்றீங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்ல தான் நீங்க மெஷர் பண்ண முடியும். அட்டாமிக் சைஸ்ல நீங்க இப்படி தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த சைடில் புளுட்டோனியம் இருக்கு, அலாங் வித் தட் நியூட்ரான் இருக்கு. நியூட்ரான் 1 டைம் தான் இருக்கு. ஸோ நியூட்ரானோட மாசம் கொடுத்துட்டாங்க 1.00866. இதை நீங்க இப்போ ஆட் பண்ணிடுங்க. ஸோ 7 11 8 10 6
0.1042. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட மாஸ். இப்போ ரைட் ஹேண்ட் சைடோட மாஸ் கண்டுபிடிக்கலாம். ஜெனானுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க வேல்யூ. அது எவ்வளோ அப்படின்னா 133.905040. அண்ட் ஜிர்கோனியமோட மாஸ் வந்து 102.926597. ஸோ ஜெனான் எழுதியாச்சு, ஜிர்கோனியம் எழுதியாச்சு. இப்போ 3 தடவை நியூட்ரான் இருக்கு. நான் நியூட்ரானை 3 தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1.00866 into 3. 8 6 3 are 18, 19 balance 1, 8 3 are 20, 25 balance 2. ஸோ இங்கே 2 வரும் 0.3. ஸோ நான் இதையும் இங்கே ஆட் பண்ணுறேன் 3.02598. ஸோ 07 இதோட 21 balance 2, 11 plus 5 16 balance 1, 17 balance 1, 5 18 balance 1, 9 3 2. பாருங்க, இப்போ மாஸ் கம்மியா இருக்கு. ஆரம்பத்தில் இந்த மாஸ் வந்து இவ்வளோ இருக்கு. இப்போ இருக்க மாஸ் வந்து இவ்வளோதான் இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த ரியாக்ஷன்ல வந்து மாஸ் லூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு கொஞ்சம் மாஸை லூஸ் பண்ணியிருக்கு இந்த ரியாக்ஷன். அந்த மாஸ் எப்பவுமே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா ஐன்ஸ்டீன்ஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா E = mc² அப்படின்னு சொல்லுது. அது மாஸை லூஸ் பண்ணிச்சுன்னா அது கண்டிப்பாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த எனர்ஜி தான் இங்கே ரிலீஸ் ஆகும். அதான் நியூக்ளியர் ஃபிஷனில் வர எனர்ஜி. ஸோ அந்த ரியாக்ஷன் நீங்கள் எழுதும்போது இந்த சைடில் நீங்கள் எனர்ஜின்னு எழுதலாம். ஏன்னா எனர்ஜி வந்து இங்கே ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணணும். இனிஷியல் மாஸ், இப்போ உள்ள ஃபைனல் மாஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா அது பேர் மாஸ் டிஃபெக்ட். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். மாஸ் டிஃபெக்ட் வந்து டெல்டா எம்னு நம்ம சொல்லுவோம். டெல்டா எம் இஸ் ஈக்குவல் டு the 240.060817 minus 239.857617. இது 00 வச்சுக்கலாம் 70. இப்போ நம்ம மைனஸ் பண்ணலாம் 0 10ல 7 போயிடுச்சுன்னா 3 5 அப்புறம் 2 10ல 7 போயிடுச்சுன்னா 3 0. ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணீங்கன்னா 10ல 8 போயிடுச்சுன்னா 2, 9ல 9 போயிடுச்சுன்னா 0, 3ல 3 போயிடுச்சுன்னா 0 0. ஸோ மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிச்சேன் நான். டெல்டா எம்மோட வேல்யூ 0.2032530. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான், நீங்கள் டெல்டா எம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நீங்கள் டைரெக்டாக எனர்ஜி ரிலீஸ்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா இருக்கு. எனர்ஜி ரிலீஸ்டு உங்களுக்கு வேணும்னா இந்த டெல்டா எம் நீங்கள் 931 MEV-யால மல்டிப்ளை பண்ணணும். MEV-னா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ரிலீஸ்டு கிடைக்கும். இதுதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ 0.2032530 into 931 MEV. நான் கால்குலேட்டரில் போடுறத எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். 0.2032530 931. ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 189.42 MEV வருது. ஸோ இதான் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் திஸ் ரியாக்ஷன். இதான் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. மாஸ் டிஃபெக்டை கண்டுபிடிக்கணும். 931 மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. 3 மார்க். கன்ஃபார்ம் ஆன்சர் போர்டு எக்ஸாம்பிள்.